ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா இந்த ஸ்பீச் டிலே டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம பேசலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைங்க பேசாமல் இருக்குது அப்படின்றதே ஒரு பேரண்ட்டுக்கு மிக கவலையாக இருக்கும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸு ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன். நான் என்னுடைய குழந்தைக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் சொல்கிறேன். அதே உங்கள் குழந்தைங்களும் அந்த மாதிரி பேசாமல் இருந்தால் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுடைய விருப்பம். ஃபஸ்ட்டு பொதுவாக நம்ம கதை சொல்கிறோம் பாருங்கள், பாட்டி தாத்தா கதை, வடக்கதை, இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுற ஈஸியான விஷயங்களை தான் நம்ம குழந்தைங்களுக்கு எப்போதும் சொல்கிறோம். எப்போதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்களை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறது, ஒரு விஷயங்கள் இயல்பாக எல்லாருமே பயன்படுத்துகிறத, நார்மலாக எல்லோரும் பயன்படுத்துகிறத நம்மளுக்கு அதை சில விஷயங்கள் எப்படி அப்ளை பண்ண நம்ம குழந்தைங்க பேசும் அப்படின்றது தெரியாதது தான் இப்போ நம்மளுடைய ப்ராப்ளமே. இப்போ பாருங்களேன், இந்த வடக்கதை இருக்குது பார்த்தீங்களா, காக்கா கதை, நரி கதை, இந்த மாதிரி கதை இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம கதையாகவே சொன்னால் ஒரு வயசு குழந்தைங்களுக்கு ஈஸியாக அது புரியாது, தெரியாது. அதே நம்ம அதை பாட்டாக பாடுனா குழந்தைங்க அதை ஈஸியாக அதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்சர்வ் பண்ணுவாங்க, கவனிப்பாங்க. இதுக்கு முதல் காரணம் குழந்தைங்க கவனமின்மை தான் இதுக்கு காரணமே, இந்த ப்ராப்ளத்துக்கு, ஸ்பீச் டிலேக்கு காரணமே. அப்போ குழந்தைங்களோட கவனத்தை எப்படி நம்ம பக்கம் கொண்டு வர்றது அப்படின்றத பாட்டை பாடி அந்த பாடல் மூலமாக நம்மளுக்கு தேவையான கருத்துக்களை அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பாட்டு பாடினேன் அப்படின்னா அந்த வடக்கதை பாட்டு பாடினேன். அந்த பாட்டை பற்றி நான் இப்போ உங்களுக்கு பாடி காமிக்கிறேன் பாருங்கள். குழந்தைங்க முதல்ல உச்சரிக்க வார்த்தையை பாப்பா அதெல்லாம் சொல்லணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வடக்கதையை எப்படி பாட்டு பாடுற மூலமாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா பாப்பா கதை கேளு, காக்கா நரியின் கதை கேளு, ஆச்சி ஐயா சொன்ன கதை, அம்மா அப்பா கேட்ட கதை, ஊருக்கு வெளியில கடை இருக்கான், கடையில வெங்காய வடை இருக்கான், காக்கா வடைய கவ்விக்குச்சான், மரத்தில் ஏறி உட்காந்துச்சான், நடுவுல நரிதான் வந்துருச்சான், காக்காவை பாட கேட்டுருச்சான், காக்கா பாட்டு பாடிருச்சான், வடை தான் கீழே விழுந்துருச்சான், நரிதான் வடைய தூக்கிக்குச்சான், காக்கா ஏமாந்து போயிடுச்சான். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாடலை நீங்கள் குழந்தைங்க முன்னாடி பாடணும். இப்படி பாடினா அந்த குழந்தைங்களுக்கு அந்த கதை எப்படி அப்படின்றது புரியும். அது தொடர்ச்சியாக பாடணும் அந்த குழந்தைங்கக்கிட்ட. இந்த கதை எப்படி பாட்டல் மூலமாக, அந்த பாட்டு மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த வேர்டில், இந்த கதையில் என்னென்ன வார்த்தை வருது, குழந்தைங்கள் பேசக்கூடிய எல்லா வார்த்தையும் அதில் வருது. பாப்பா பாப்பா, அம்மா அப்பா, ஆச்சி ஐயா, இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளுமே அதில் வருது. இப்போ நீங்கள் பாட்டி தாத்தா அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த பாடலை மாடிஃபை பண்ணி நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லலாம். அப்போ அந்த குழந்தைங்க அந்த பாட்டை திரும்ப 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 கேட்க, நான் தான் அம்மா அப்படின்ற சொல்லலாம். அந்த குழந்தைங்க அப்போ அம்மா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அம்மா அப்பா பாட்டி தாத்தா அப்பா ஆச்சி ஐயா அப்படின்றத தெரியும். வடை, அந்த வடை தெரியும். காக்காவை காமிக்கல காக்கா அப்படின்லாம் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே புரிதல் வரும். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு கதையை டைரெக்டாக சொல்கிறது மூலம் புரியாது. பாடல் மூலமாக சொன்னால் அந்த குழந்தைங்க அதை பாட கற்றுக்குவாங்க, பேச்சு வரும், கவனங்கள் நம்ம பக்கமாக திரும்பும். அதன் மூலமாக ஈஸியாக அந்த குழந்தைங்க பேசுகிறது ஈஸியாக இருக்கும். இதுதான் பாட்டு. இது மட்டும் இல்லாமல் நிறையா பாடல்கள் குழந்தைங்களுக்குன்னே தனியாகவே பாடலாம். நம்ம இங்கிலீஷ்லேயும் பாடலாம், தமிழ்லேயும் பாடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லாங்குவேஜ் தான் மெயின் கான்செப்டே. அப்போ அந்த லாங்குவேஜ் புரியணும், குழந்தைங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்னா நம்ம தமிழ் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துடணும். பொதுவாகவே ஒரு வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்றத சுட்டி காட்டி விரலை காமிச்சு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்க இப்போ நம்ம சொல்லி கொடுத்தா தான் புரியும். ரிமோட்னா என்னென்னு, ரிமோட் இந்த பேனா அப்படின்னா அந்த பேனா இது அப்படின்னு சொன்னால் தான் அந்த குழந்தைங்க பேனாவை எடுத்துகிட்டு வா அப்படின்னா அந்த குழந்தைங்க பேனாவை எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட கொடுக்குங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த பேனான்றது தெரியாமல் இருக்கும், லாங்குவேஜ் புரிதல் இருக்காது. அப்போ புரிதல் இல்லாததுனால அந்த குழந்தைங்க பேசாமல் இருக்காங்க. அதுக்கு நீங்கள் முதல் காரணமாக நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை ஃபுல்லாக சுற்றி இடுப்பில் தூக்கி வச்சுருங்க. அந்த குழந்தைங்க, உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தால் இடுப்பில் நீங்கள் தூக்கி வச்சுருக்க முடியாது. கையை பிடிச்சி தொட்டு உணர்ந்து அந்த பொருளை ஒன்றொன்னே அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண வைங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குது, இது ஃப்ரிட்ஜு அப்படின்னா தண்ணி எடுத்துகிட்டு வா, ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் வாட்டரை எடுத்துகிட்டு வானா அந்த குழந்தைங்க எப்படி எடுத்துகிட்டு வரும்? அது ஃப்ரிட்ஜுனா என்னன்னு தெரியாது. அப்புறம் எப்படி அது எடுக்கும், திறக்கும்? அப்போ நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் உள்ள பொருளை ஃபுல்லாக சுட்டி காமிக்கணும், விரலை வச்சு சுட்டி காமிக்கணும். இதுதான் ஃப்ரிட்ஜு, இதுதான் டிவி,
இதுதான் லைட்டு, இதுதான் ஃபேனு, இதுதான் நான் ஃபஸ்ட்டு என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வீட்டில் உள்ள நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பொருள் என்ன என்ன அப்படின்றத, இதுதான் சோஃபா, இதில் தான் உட்காரணும், இதுதான் சேர், இது பாப்பா சேரு, இதெல்லாம் உட்கார வைக்கணும் அப்படின்னு நான் ஃபுல்லாக விளக்கம் எக்ஸ்ப்ளனேஷன் நிறையா கொடுத்தேன். பேசிக்கிட்டே இருந்தேன். டிவி இந்தா இருக்குது, ரிமோட் இந்தா இருக்குது, இதுதான் ரிமோட்டு, நான் ரிமோட் அவன் கையில் கொடுத்து இதுதான் டிவி அப்படின்னு டிவி ஸ்க்ரீனை தொட வச்சு உணர வச்சேன். அப்போ அந்த ரிமோட்டை கொடுத்து டிவி, இந்த ரிமோட் இருந்தால் தான் இந்த டிவி வந்து கண்ட்ரோல் ஒர்க் ஆகும் அப்படின்றத அவனுக்கு புரிய வச்சேன். அப்போ தான் அவனுக்கு ரிமோட்னா என்ன, டிவினா என்ன அப்படின்ற கனெக்ஷனே புரியும். அப்போ தண்ணி தா அப்படின்ற ஒரு வார்த்தையை பேச வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் குழந்தைங்கள. அப்போ கேஸு, ஸ்டவ்வு, அவன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவான் என்னுடைய பையன். ஒரு இடத்துல இருக்கவே மாட்டான். கேஸ் வந்து குடுன்னு தவந்து போவான். தவந்து போய் ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா வேகமாக அதை எடுத்து கீழே கொட்டிடுவான். கேஸ் நடக்க ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணான்னா கேஸ்லாம் எரியும்ல, அதை தத்தி போய் நடந்து எட்டிடுவான். எட்டி எதுவுமே கிடைக்கல, ஒரு தலைவாணி இருந்துச்சுனாலோ அதை எடுத்துகிட்டு வந்துடுவான். அவனுக்கு என்ன பொருள் கையில் கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்து அது மேலே 1 by 1 அடிக்கிடுவான். அடுக்கி வச்சு என்ன பண்ணுவான்னா மேலே ஏறி நின்று அதை கேஸை திருவிடுவான். ஆஃப் பண்ணி என்ன சொல்கிறது, ஆஃப் பண்ணாலும் பரவாயில்ல, கேஸை ஆன் பண்ணி வச்சுட்டானா பெரிய பிரச்சனை. இதுக்கு பயந்துக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணியே தான் வைப்பேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் இருப்பேன். அதனால அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அப்படி தான் அவங்களுக்கு கூடிய ஸ்பீச் வரும். இந்த டிவி, ஃபேனு எல்லாம் இப்போ வீட்டில் உள்ள அன்றாட திங்ஸை எல்லாமே நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருங்க. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா டெய்லி நீங்கள் அதை வார்த்தைகளை பயன்படுத்துங்க. வார்த்தைகளை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா சென்டென்ஸாக மேக் பண்ணி சொல்லுங்கள். டிவி, இதுதான் டிவி அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதோட நிப்பாட்டாமல் ஃபஸ்ட்டு அவன் அந்த வார்த்தைகளை அவனை வர வைக்கணும். இது டிவி, டிவியை போடு, ரிமோட்டை ஏட்டு, தண்ணி அள்ளிட்டு வா, இதுதான் தண்ணி, இது தாகம் ஏற்பட்டால் அதை குடிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். இங்கே வா, போ, இதை எடு, அதை எடு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கவே கூடாது. நான் அப்படியே தான் கொடுத்துக்கிட்டே தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கன்னா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீச்சுன்றது வந்துச்சு. அப்போ அந்த பொருளை ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் உள்ள பொருளை ஃபுல்லாக அவனுக்கு புரிய வச்சுட்டாலே, பல்ஃப் லைட் ஆன் பண்ணு அப்படின்றதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு அவனுக்கு. லைட் ஆன் பண்ணுனா என்னன்னே தெரியவே தெரியாது. லைட்டுனா என்னன்னே தெரியல. அப்புறம் எப்படி அதை ஆன் பண்ணுவான்? அப்போ லைட்டை ஆன் பண்ணு அப்படின்றத என்னுடைய விரலை பிடிச்சிக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு போட்டேன் லைட்டை. இந்த மாதிரி தான் லைட்டை ஆன் பண்ணணும், இதுதான் லைட்டு, இந்த ஸ்விட்சை போட்டால் தான் இந்த லைட் ஆன் ஆகும் அப்படின்றத இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு நான் செஞ்சு காமிச்சேன். அப்போ அவனுக்கு தெரியுது. அவனே சொல்ல ஸ்க்ரீனை இழுத்து விடு, தூங்கையில் பெட்டில் போயில ஸ்க்ரீன் வந்து வெயில் அடிக்கும் இல்லை, அப்போ அந்த ஸ்க்ரீனை இழுத்து விட்டு நம்ம படுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குழந்தைங்கிட்ட பேசுகிறதுல தான் இருக்குது. ஸ்க்ரீனை இழுத்து விடுன்னு சொல்லி இப்போ அவன் எல்லா வேலையுமே அவனே செய்கிற அளவுக்கு வந்துட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்கள்ட்ட மாற்றம் தெரியும். ஆனால் சாப்பிட்ற பொருள் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் சாப்பிட்ற பொருள்லேருந்து தான் ஆரம்பித்தான். ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம்லேருந்து தான் பேசவே ஆரம்பித்தான். அம்மா அப்பான்னு ஆரம்பிக்கிங்க, ஆனால் அவன் ஐஸ்கிரீம்லேருந்து தான் ஆரம்பித்தான். என் பையன் ஐஸ்கிரீம் தான் அவனுக்கு தெரிஞ்ச முதல் வார்த்தையே. எடுத்தோடனே ஒரு விரல்லாம் காமிக்கவே தெரியாது அவனுக்கு. ஒரு பொருள் வேணும்னா அதை எப்படி சொல்லணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஐஸ்கிரீம்ன்ற வார்த்தை மட்டும்தான். அப்போ சாப்பாட்டு பொருள்னால் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்தா ஸ்பீச் வந்துடும் அப்படின்ட்டு. குழந்தை பேசாத குழந்தை திடீர்னு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அந்த ஐஸ்கிரீம்ன்ற வார்த்தையை கேட்டான். ஒரு நாள் கேட்டான், நான் வாங்கியே கொடுத்ததே கிடையாது. கோவிலுக்கு போயிட்டு வரையில் இடுப்பில் இருந்தவன் இறங்கி ரோடை கிராஸ் பண்ணி ஓடினான். என்ன அப்படின்னு பார்த்தா ஓடி ஒரு ஐஸ்கிரீம் கடையில் போய் நிற்கிறான். அந்த பூக்கார அம்மா சொன்னாங்க, விடும் அவன் எங்கே போகிறான்னு பாரு, ஏன் ஒரு குழந்தைய போய் நீ இப்படி புஷ் பண்ணி இழுக்கிற? அவங்க சொல்கிறாங்க படிக்காதவங்க, ஆனால் அவங்க சொல்கிறாங்க நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரியல. ஓடி ஐஸ்கிரீம் கடையில் இல்லை, இவனுக்கு ஐஸ்கிரீம்னா தெரியவே தெரியாது, நான் வாங்கியே இது வரைக்கும் அவனுக்கு கொடுத்ததே கிடையாது அப்படின்னு. நீ வீடு அவன் எங்கே போகிறான் பாரு அப்படின்னாங்க. ஐஸ்கிரீம் கடைக்கு தான் போனால் ஐஸ்கிரீமை காமிச்சு கேட்குறான் ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு. அப்போ அவனுக்கு ஏதோ எங்கேயோ அந்த இடத்துல அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதையோ இது பேர் ஐஸ்கிரீம் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க பார்த்தியா ஐஸ்கிரீம் கேட்குறான், அவனுக்கு பிடிச்சதான் வாங்கி கொடு, நீ ஏன் அங்கேயும் இங்கேயும் தூக்கிக்கிட்டு அலையிற, அவனுக்கு பிடிச்சதை அவனை இயல்பாக செய்ய விட்டாலே அவன் பேச்சு வந்துடும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். அப்போ ஒரு நாள் அந்த கடையில் வாங்கி கொடுத்தேன், இன்னொரு நாள் இன்னொரு கடையில் வாங்கி கொடுத்தேன். அப்படியே வாங்கி கொடுக்க வந்து அவனுக்கு வந்து அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். விரலை காமிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அந்த விரலை காமிக்க வைக்கிறதுக்கும் நான் நிறைய கஷ்டப்பட்டேன். விரல்ன்றது சுட்டி காமிக்கலைன்னா அந்த பிரெயின் வந்து டெவலப்மெண்ட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறையா பேர் சொன்னாங்க, உன் குழந்தை பேச மாட்டான், சுற்றிக்கிட்டே தெரியுறான், ஒரு கிரவுண்டில் சுற்றிக்கிட்டே தெரியுமா, வீட்டுக்குள்ளேயே எப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தெரியுமா, யார் மேலே விழுக போகிறான், இதெல்லாம் பேசுறதுக்கு மாதிரி தெரியலேன்னு இப்படி இருக்கான், இவனுக்கு ஆட்டிசம் கேரக்டர் இருக்குது, இவனுக்கு ஆட்டிசம் ஃபீச்சர் நிறையா இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம குழந்தைங்கள நம்மளேனா எப்படி இருக்குது அப்படின்னு நான் நிறையா அழுதேன். ஆனால் வந்து நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, என் குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத வந்து நான் ஒத்துக்கிட்டேன்.
ஏதோ இருக்குது சம்திங். ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கும் நிறைய கேப் வேறு. அப்போ அப்படி இருக்கையில் நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு வந்து அது தெரியலை கேப் இருக்கிறதுனால நம்ம பெரிய பையன் வளர்ந்துட்டான் அப்படின்றப்ப இவனை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு தெரியல.